மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் உடல் தற்பொழுது கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் கூட்டம் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு நிலையில் சென்னை தீவுத்திடலில் அவரது உடலானது வைக்கப்பட உள்ளதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், வணக்கம். தற்பொழுது அவருடைய உடலானது கோயம்பேட்டிலிருந்து எப்பொழுது தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது? அங்கே என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன? அந்த வழிநெடுகிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட இருக்கின்றன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேமுதிக நிறுவன தலைவர் இன்று காலை அதிகாலை உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். அவரது உடலானது முதற்கட்டமாக விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக விருகம்பாக்கத்தில் அவரது இல்லத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அவரது உடன் நெருங்கிய நண்பர்கள் என திரைத்துறையினர் என அங்கு அவர்கள் மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் அவர்களும் நேரில் இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் திரைத்துறையினர் மற்றும் ஏராளமானவர்கள் இந்த இடத்துல அந்த அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில கூட்டமானது நேரத்திற்கு நேரம் மணிக்கணக்கில் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில அவரது உடலானது இன்று நாளை அதிகாலை தீவுத்திடல் பகுதிக்கு எடுத்து செல்ல இருப்பதாக ஒரு முக்கிய தகவல் வெளியாக இருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து தீவுத்திடலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மீண்டும் 1 மணி அளவில் அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு கோயம்பேடு அலுவலகத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து அதே தேமுதிக தலைமை அலுவலகத்தில் சுமார் 4:30 மணி அளவில் அந்த இறுதி அஞ்சலியானது அங்கேயே நடத்தப்பட இருக்கிறது. அதற்கான இடம் அங்கேயே குறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில அவருக்கு அரசு மரியாதை துப்பாக்கி குண்டுகள் முழங்க வழங்கப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவரது உடல் இங்கே வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே போல மணிக்கு மணி அந்த கூட்டமானது அதிகரித்து வருவதால் அந்த கோயம்பேடு அலுவலகம் என்பது ஒரு சிறிய இடமாக இருப்பதாலும் தற்போது அவருக்கு அந்த இறுதி பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான அந்த வாய்ப்பை வழங்குவதற்காக தீவுத்திடல் பகுதியில் இந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு அவரது உடல் எடுத்து செல்லப்படும் என்கிற தகவல் வெளியாகிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.